ஈரான் யுத்தத்தை முடிக்கிறதுக்கு அமெரிக்கா ரொம்ப முயற்சிகள் பண்ணிட்டு இருக்காங்க. அதுலேயும் குறிப்பாக இவங்க எடுக்கக்கூடிய அந்த முயற்சிகளை பார்க்குறப்போ ஈரான் யுத்தம் ரொம்ப நாளைக்கு போயிடக்கூடாது, கூடிய சீக்கிரத்தில் மத்திய கிழக்கில் மீண்டும் தன்னோட இன்ஃப்ளூயன்ஸை காமிக்கிறதுக்காக அமெரிக்கா பெரிய பெரிய முயற்சிகளை எடுத்துட்டு இருக்காங்கன்றது தெளிவுபட தெரியுது. ஆனால் பிரச்சனை என்னன்னா, இந்த யுத்தத்தை முடிக்கிறதுக்கு ஈரானோ இல்லை ஈரானோட முக்கியமான நட்பு நாடுகளாக இருக்கக்கூடிய ரஷ்யாவோ சீனாவோ விரும்பலை. ரொம்ப முக்கியமான ஒரு தருணமாக இதை பார்க்குறாங்க. எந்த ஒரு முக்கியமான தருணம் இல்லை எதற்காக இவங்க இப்படி இதை பார்க்குறாங்கன்னு பார்த்தோன்னா, அமெரிக்காவை வீழ்த்துறதுக்கு இல்லை அமெரிக்காவை பலவீனம் அடைய வைக்கிறதுக்கு இதை விட பெட்டரான ஒரு சான்ஸ் கிடைக்காது. எப்படி ரஷ்யா உக்ரைன் யுத்தத்தை தனக்கான ஒரு யுத்தமாக நாட்டோ பாவிச்சதோ, எப்படி ரஷ்யாவை வீக்கன் பண்ணுறதுக்கு இதை விட்டால் நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்காதுன்னு ஒட்டுமொத்த நாட்டோவும் இறங்கி வேலை செய்தோ, அதே மாதிரி அமெரிக்காவோட வார் ரெடினஸ், போருக்கு அவங்க எந்த அளவுக்கு தயாராக இருக்காங்களோ அதை வீழ்த்துறதுக்கு இதை விட்டால் நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்காதுன்னு சீனாவும் ரஷ்யாவும் சேர்ந்து ஏகப்பட்ட வேலைகளை இதுக்கு பின்னாடி பண்ணிட்டு இருக்கிறதா இன்னைக்கு என்ஒய்டியில் ஒரு ஆர்டிக்கல் நடந்து வந்திருக்கு. ஸோ அதை பற்றி பார்த்துட்டு அதோட சேர்த்து ரஷ்யா உக்ரைன் சம்மந்தப்பட்ட சில முக்கியமான வார் அப்டேட்ஸையும் இந்த ஒரு பதிவில் பார்த்துக்கலாம். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். நான் உங்கள் ஆக்கே தம்புக் வழங்கும் டிபி ட்ரெண்டிங்ஸ். நியூயார்க் டைம்ஸில் இன்றைக்கி வந்திருக்கக்கூடிய ஆர்டிக்கல் ரொம்பவே தெளிவாக பேசியிருக்காங்க. எப்படி இந்த ரஷ்யாவும் மற்றும் சீனாவும் சேர்ந்து ஈரான் யுத்தத்தை பெரிய அளவில் மாற்றிட்டு இருக்காங்கன்றது. என்னடா எல்லா வீடியோலையும் அப்டேட்ஸை தானே ஃபஸ்ட்டு பார்ப்போம், இன்றைக்கி என்ன இந்த செய்தியை ஃபஸ்ட்டு பார்க்குறோன்னா, அந்த அளவுக்கு இது முக்கியமான ஒரு செய்தியாக வெளியில் வந்திருக்கு. ஸோ இதை பார்த்து முடிச்சுட்டு நம்ம அப்டேட்ஸ்ன்றதை இரண்டாவது பார்ப்போம். முதல்ல ரஷ்யாவுக்கும் சீனாவுக்கும் அமெரிக்காவோட வீழ்ச்சி எதற்கு முக்கியம்? நேச்சுரலாகவே தெரியும், இவங்க எல்லாருமே ஒரு அணியில் நிற்க முடியாத அளவுக்கு இருக்கக்கூடிய நாடுகள். காரணம், சீனான்னு சொல்லக்கூடியது 2000வது ஆண்டுகளுக்கு அப்புறம் ஒரு வல்லரசாக உருவான ஒரு நாடு. அதற்கு முன்னாடி இருந்த 2 பேரும் வல்லரசுகள் சோவியத் யூனியன், அமெரிக்கா. இந்த சோவியத் யூனியனை உடைச்சதுல இருந்து சோவியத் யூனியனோட வீழ்ச்சிக்கு அப்புறமா ரஷ்யான்னு சொல்லக்கூடிய ஒரு நாடு வளர்ந்துடக்கூடாதுன்ற வரைக்கும் அமெரிக்காவோட பங்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா இந்த உலகத்தில் நான் மட்டும்தான் ஒரு வல்லரசாக இருப்பேன், என்னை தவிர்த்து வேற யாரும் வளர்ந்துடக்கூடாதுன்ற ஒரு முடிவில் அமெரிக்கா இருந்துட்டு இருக்காங்க. அப்போ நேச்சுரலாகவே இவங்க 2 பேருக்குள்ள பகைமையானது இருந்துருக்கு. இப்போ சீனா அந்த ஒரு இடத்த பிடிக்க வராங்க. அவங்கள வளர்த்ததே ரஷ்யாவோட இடத்த பிடிக்கணுன்றதுக்காக தான். அவங்க கிட்ட இருந்து அந்த ஒரு சீனாவை வளர்த்து விட்டால் ரஷ்யா அவங்க தோக்கடிச்சிருவாங்கிறது அமெரிக்காவோட நம்பிக்கை. அப்போ அமெரிக்காவுக்கு எதிராகவே சீனா வளர்றாங்கன்றப்போ இந்த நாடுகளுக்கு நடுவில் இருக்கக்கூடிய பகைமையும் வளருது. ஸோ எதிரிக்கு எதிரி நண்பன்னு சொல்லக்கூடிய வகையில் அவுட்டர் மஞ்சூரியா சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் சீனாவுக்கும் ரஷ்யாவுக்கும் நடுவில் இருந்தாலும் அமெரிக்காவை வீழ்த்துறதுக்காக இந்த 2 நாடுகளும் ஒரே அணியில் நின்றுட்டு இருக்காங்க. சரி, இப்போ வீழ்த்துறது பாசிபிளா? வீழ்ச்சினா அமெரிக்காவோட மிலிட்டரியை எந்த அளவுக்கு இவங்களால கெடுக்க முடியும், அதற்கான பாசிபிலிட்டிஸ் என்னன்றதை நம்மளால பார்க்க முடியும். நான் இதுக்கு முன்னாடியே ஒரு முக்கியமான இன்ஃபோ சொல்லிடுறேன். அமெரிக்காவோட ராணுவத்தையோ இல்லை அமெரிக்காவோட கப்பற்படையோ இல்லை அமெரிக்காவோட ஒட்டுமொத்த பவரையோ சீனா மற்றும் ரஷ்யா இந்த 2 நாடுகள் ஈரானை வச்சு அதிகபட்சமாக ஒரு 10% வரைக்கும் இவங்களால டெப்ளீட் பண்ண முடியும். அதுவும் பார்த்தோன்னா மிடில் ஈஸ்ட்டை பேஸ் பண்ணி இவங்களால பண்ண முடியும், அவங்களோட வார் ரெடினஸ். இதை தவிர்த்து எந்த அளவுக்கு பெரிய டேமேஜஸ் பண்ண முடியுன்றது இந்த ஈரான் யுத்தம் கம்ப்ளீட்டாக நிற்கிறப்ப தான் தெரியும். சரி, இதுக்கான பாசிபிலிட்டிஸ் என்னன்னு பார்ப்போம். சரி, என்னென்ன வகையில் சீனா மற்றும் ரஷ்யானால இதை பண்ண முடியும், இது எப்படி எப்படி கேட்டகரைஸ் ஆகுன்றதை பார்ப்போம். முதல்ல பார்த்தோன்னா ஆயுதங்களோட எண்ணிக்கையை குறைக்கிறது. இரண்டாவது இருக்கக்கூடியது அமெரிக்காவோட அந்த பிம்பத்தை உடைக்கிறது. மூணாவது இருக்கக்கூடியது அமெரிக்காவை எப்பவுமே ஒரு போரில் எங்கேஜாக வைக்கிறது. இப்போ சீனா இந்தியா பார்டர் கிளாஷில் இருக்குது. சீனா தைவான் பிரச்சனை எப்போ வேணுனாலும் கிளாஷ் ஆகலாம். அதாவது இது எல்லாமே ஆக்டிவாக இருக்கக்கூடிய ஃப்ரெஜைல் பாயிண்ட்ஸ்னு சொல்லலாம். எப்போ வேணால் அந்த இடத்துல பிரச்சனை இருக்க மாதிரி. ஆனால் அமெரிக்காவுக்கு இந்த பிரச்சனையே கிடையாது. ரஷ்யா அமெரிக்கா பிரச்சனை வரப்போது கிடையாது. சீனா தைவான் அடிக்கிற வரைக்கும் டைரெக்டாக அமெரிக்கா வரப்போகிறது இல்லை. அப்படியே அடித்தாலும் அவங்க வருவாங்களான்னு தெரியல. அப்போது நிம்மதியாக இருக்கக்கூடிய ஒரு நாடு இந்த அமெரிக்கா மட்டும்தான். அந்த அமெரிக்காவை ஒரு ஃப்ரெஜைலான பாயிண்ட்ல வைக்கணுன்றதை இந்த இடத்துல ஈரானை வச்சு சாதிக்கிறதுக்கு முயற்சி பண்ணாங்க. இதில் ஃபர்ஸ்ட் இருக்கக்கூடிய டேட்டா ஆல்ரெடி நம்ம நிறைய தடவை பார்த்துட்டோம். இருந்தாலும் ஷார்ட்டான ஒரு நோட்டாக சொல்கிறேன். அமெரிக்காவோட வெப்பனரியை குறைக்கிறது. இப்போ அமெரிக்காவுக்கு அஃபென்சிவ் வெப்பன்ஸ் பிரச்சனையான்னு கேட்டோன்னா அதில் பெரிய அளவு பிரச்சனை கிடையாது. ஏன்னா அவங்க கிட்ட இருக்கக்கூடிய ஸ்டாக் வைஸில் பெருசாக அவங்க டெப்ளீட் பண்ணலை. ஆனால் எந்த இடத்துல பிரச்சனை வருதுன்னா டிஃபென்சிவ் வெப்பன்ஸ். இந்த டிஃபென்சிவ் வெப்பன்ஸ்ன்றது அமெரிக்காவுக்கு இப்போ பார்த்தோன்னா 45% அதிகமாக, கிட்டத்தட்ட சரிபாதி அளவுக்கு ஷார்ட்டேஜ் வந்துருச்சு. இதுக்கு மெயினான ஒரு ரீசன் என்னன்னா, இவங்க எல்லாருமே தேங்க் பண்ண வேண்டியது ஈரானோட பாலிஸ்டிக் மிசைல்ஸ். ஒரு 3 நாளுக்குள்ள யுத்தம் தொடங்கிய ஒரு 3 நாட்களுக்குள்ள 1500 ப்ரொஜெக்டைல்ஸை இவங்க ஃபயர் பண்ணி காலி பண்ணிட்டாங்க. இப்போ அதை அவங்க திரும்ப ரீஸ்டாக் பண்ணனா குறைஞ்சது 3 to 4 வருஷம் ஆகுன்றத
தெளிவாக இந்த 2 நாடுகளும் புரிஞ்சுட்டாங்க. அப்போ இன்னமும் அதை டெப்ளீட் பண்ணணும். அப்போ இன்னமும் அதை டெப்ளீட் பண்ணணும்னா இந்த மிடில் ஈஸ்டில் பிரச்சனை முடிஞ்சிடக்கூடாது. ஈரானை பயன்படுத்தி அந்த மிடில் ஈஸ்ட் ஃபயரை இவங்க லைவாக வச்சுக்கிட்டு இருந்தால் மட்டும்தான் இந்த யுத்தத்தை இவங்களால நீட்சி அடைய வைக்க முடியும். அப்போ நீட்சி அடைய வைக்கிறப்போ இதில் இஸ்ரேலுக்கு எதிரான தாக்குதலும் இன்றியமையாத ஒன்றா மாறுது. ஸோ அடுத்த நாட்களில் வரப்போகிற அடுத்த சில கட்டங்களில் இஸ்ரேலுக்கு எதிராகவும் ஈரான் தன்னுடைய தாக்குதலை தொடுக்கிறதுக்கு சான்ஸ் இருக்கு. இப்போ அடுத்த கட்டமாக பார்த்தோன்னா இரண்டாவது இருக்கக்கூடியது ஒன்று அமெரிக்காவோட ராணுவத்தை அவங்களோட மிலிட்டரி ஸ்டாக் பைல்ஸை குறைக்கிறது. அதை ஆல்ரெடி ஈரான் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ அதற்கு குவார்டினேட்ஸை கொடுக்கறது. அக்யூரசி இல்லாமல் இந்த ஒரு விஷயத்தை ஈரானால் அச்சீவ் பண்ண முடியாது. ஸோ கண்ணா பின்னாடி மிசைல்ஸை ஃபயர் பண்ணுறதுனாலையோ இல்லை இவங்க கிட்ட இருக்கக்கூடிய பாலிஸ்டிக் ரிசர்வ்ஸோட பவரை காமிக்கிறதுக்கு இவங்க மிசைல்ஸை லான்ச் பண்ணுறதுனாலையோ இந்த இடத்துல ஈரானால் பெருசாக எதையும் பண்ணிட முடியாது. அக்யூரசி இருந்தால் மட்டும்தான் இவங்க நினைக்கிறத ஈரானை வச்சு அமெரிக்காவுக்கு எதிராக இவங்களால செய்ய வைக்க முடியும். அப்போ இன்டெலிஜென்ஸை அதிகமாக கொடுக்கறது. இந்த இன்டெலிஜென்ஸை கொடுக்கறதுன்றது ஜஸ்ட்டு இந்த இடத்துல இவ்வளோ விமானம் இருக்குது, அந்த விமான பேஸில் இந்த அளவுக்கு வெப்பன்ஸ் இருக்குது, இதை கொடுக்கறது மட்டும் இல்லாமல் என்ன மிசைல் அதுக்கு பயன்படுத்தலாம், அந்த மிசைல் பயன்படுத்தப்பட்டாலும் அது இலக்கை நோக்கி சரியாக போகணும். அது இலக்கை நோக்கி சரியாக போனாலும் உள்ளே வரக்கூடிய இன்டர்செப்டார்ஸை தாண்டி ப்ராப்பராக மெனுவர் பண்ணி அது கடைசி கட்டம் வரைக்கும் போய் தன்னோட டார்கெட் அச்சீவ் பண்ணுறதை இவங்க உறுதிப்படுத்தணும். அப்போ அதுக்கு நம்மளால் என்ன பண்ண முடியும்? இன்டெலிஜென்ஸை மட்டும் கொடுக்காம இந்த மிசைல்ஸை அப்கிரேட் பண்ணுறது, இந்த மிசைல்ஸ்க்கான ஸ்பேர்ஸை கொடுக்குறதுன்னு இப்போ இந்த 2 நாடுகளும் உள்ளே இறங்க ஆரம்பிச்சிருக்காங்க. இது சில நாட்களுக்கு முன்னாடி ரிப்போர்ட்டாக வெளியில் வந்தது. அப்போ வந்து அது யாரும் பெருசாக எடுத்துக்கல. ஆனால் என்ஐடியில் இன்றைக்கி அந்த ஆர்டிகல் வந்ததுக்கப்புறமா பெரிய அளவில் இது பேசு பொருளாக மாறி இருக்கு. உண்மையிலே இது ரஷ்யாவும் சீனாவும் சேர்ந்து பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ இது அமெரிக்காவுக்கு என்ன விதத்தெல்லாம் பிரச்சனை கொடுக்க போகுது? வெறும் விமானங்களோட எண்ணிக்கையை கொடுக்கறதுனாலையோ இல்லை இந்த பேஸில் இந்த அளவுக்கு விமானங்கள் இருக்குன்ற டேட்டாவை கொடுக்கறதுனால இந்த 2 நாடுகளுக்கும் பெரிய ஒரு லாபம் கிடைக்க போகிறது இல்லை. இதை யார் வேணாலும் கொடுக்கலாம். பணத்தை கொடுத்தா சில பிரைவேட் சேட்டலைட் நிறுவனங்களே இதற்கான வேலைகளில் ஈடுபடுவாங்க. ஏன்னா யாருமே அந்த அளவுக்கு நல்லவங்க கிடையாது. இதற்கான வேலைகள் சில நிறுவனங்கள் ஆல்ரெடி பார்த்துட்டு இருக்காங்க. வெறும் சேட்டலைட் இமேஜஸ் நம்ம இப்போ பார்க்குறதெல்லாம் சில பிரைவேட் நிறுவனங்கள்னால கொடுக்கப்படுறது கமர்ஷியல் பர்பஸ்க்காக மட்டும் இல்லை, ராணுவம் சம்பந்தப்பட்ட டீட்டெயில்ஸை கொடுக்கறதுக்காகவும் சில தனியார் நிறுவனங்கள் இந்த இடத்துல இயங்கிட்டு தான் இருக்குது. அது உண்மை. அப்படி இருக்கப்போ இந்த அளவுக்கு கிரிட்டிக்கலான டேட்டாவை கொடுக்கறது மூலயமா ஈரானை பயன்படுத்தி தன்னிடம் அமெரிக்கா நெருங்கக்கூடிய அந்த ஒரு நேரத்தை இவங்க அதிகப்படுத்திட்டு இருக்காங்க. இது 2ஆச்சா. 3வது இருக்கக்கூடியது லைவான ஒரு ஃப்ளாஷ் பாயிண்டாக, அதுவும் அமெரிக்காவோட அதிபர் எப்படி ரியாக்ட் பண்ணுவார்ன்றது தெரியாது. அவர் ஆட்சி காலத்தில் இருக்க வரைக்கும் இந்த மிடில் ஈஸ்ட்டை ஒரு ஃப்ரஜைல் பாயிண்டாக மாற்றுறது மூலயமா இந்த 2 நாடுகளையும் தன்னோட குறிக்கோளை நோக்கி போக வைக்க முடியுன்றதை அந்த 2 நாட்டோட ஆட்சியாளர்களும் நம்புகிறாங்க. இதை யாருனாலையுமே மறுக்க முடியாது. நீங்கள் நல்லா பாருங்கள், ரஷ்யா உக்ரைன் யுத்தத்தில் இந்த ஈரான் யுத்தம் தொடங்கினதுக்கு அப்புறமா ரஷ்யா அப்படியே அவங்களோட பேட்டர்னை மாற்ற ஆரம்பிச்சிட்டாங்க. அதற்கு முன்னாடி நிகழ்ந்த தாக்குதல்கள் வேற மாதிரி இருந்துச்சு. இப்போ அதுக்கு அடுத்த கட்டமாக நிகழக்கூடிய தாக்குதல்கள் வேற மாதிரி இருக்கு. இன்னொரு 6 மாதம் இந்த ஈரான் யுத்தம் நீள ஆரம்பிச்சதுன்னா உக்ரைன் யுத்தத்தில் இன்னும் ஏகப்பட்ட சம்பவங்களை ரஷ்யனால் பண்ண முடியும். இது எல்லாமே இவங்களுக்கு அட்வான்டேஜாக மாற ஆரம்பிச்சிருச்சு. அண்ட் இது வருங்காலத்தில் எப்படியெல்லாம் மாறலாம்னு சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தோன்னா, நேரடி ஆயுத உதவிகளை இப்போ வரைக்கும் அஃபிஷியலாக இவங்க வெப்பன்ஸை கொடுக்கல, ஸ்பேர்ஸை கொடுக்குறாங்க. இது எல்லாமே அசம்ஷனாக தான், அதாவது இவங்க பண்ணிடுவாங்க, இவங்க பண்ணுறதுக்கான சான்சஸ் இருக்குன்றது மட்டும்தான் இந்த இடத்துல குற்றச்சாட்டுகளாக வந்துட்டு இருக்கு. இது அடுத்த கட்டத்தை நோக்கி போகிறப்போ நேரடியாகவே இதையெல்லாம் பண்ணுறதுக்கு ரஷ்யாவும் சீனாவும் தயாராகிட்டு இருக்கிறதாவும் அந்த ஆர்டிக்கலில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. சரி, ஓகேப்பா, இந்த செய்தி எந்த அளவுக்கு முக்கியத்துவம் வாய்ந்ததுன்னு தெரியுது. இதை ஈரான் விரும்புவாங்களா? ஏன்னா தன்னோட நாட்டை அழிச்சு இன்னொரு நாட்டுக்கு உதவுறதுக்கான அந்த வேலையை ஈரான் பார்ப்பாங்களான்னு பார்த்தோன்னா அதற்கான பாசிபிலிட்டிஸ் அதிகமாக இருக்குது. காரணம், அமெரிக்காவோட டாமினன்ஸில் இருந்து மிடில் ஈஸ்ட்டை ஷிஃப்ட் பண்ணுறதுக்கான ப்ராப்பரான ஒரு டைம் இது. ஆல்ரெடி துருக்கி, சவுதி, பாகிஸ்தான் இந்த ஒரு அலையன்ஸ் ஃபார்ம் ஆயிடுச்சு. சவுதிக்கு ஈரானுக்கும் ஆகாது. அப்போது சவுதிக்கு எதிரியாக இருக்கக்கூடிய ஈரான் தன்னோட இன்ஃப்ளூயன்ஸை ஈராக்கில் காமிக்கணும், ஏமனில் காமிக்கணும், இன்னும் இருக்கக்கூடிய மற்ற மிடில் ஈஸ்ட் நாடுகளில் ஈரான் உங்களோட எதிரி கிடையாது, அமெரிக்கா தான் உங்களோட எதிரின்னு காமிச்சு இவங்க தன்னோட ஹீரோயிக் மூமெண்ட்டை அந்த இடத்துல காமிக்கணும். அப்படி இருக்கப்போ இந்த நாடுகளோட சேர்ந்து ஈரான் இதை பண்ணுறதுக்கான சான்ஸ் இருக்கு. ப்ராக்டிகலி அதுக்கான பாசிபிலிட்டிஸ் ரொம்பவே அதிகமாக இருக்கு. ஸோ இது நடந்துட்டு இருக்கு. இது இன்னமும் அதிகமாகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குன்றதையும் இந்த ஒரு செய்தியின் மூலமா நம்ம பார்க்க முடியுது. அடுத்தது, ரஷ்யா உக்ரைனில் 2 முக்கியமான அப்டேட்ஸ் கிடைச்சிருக்கு. ஒன்று பார்த்தோன்னா, ரஷ்யா ஓவர் நைட் ஸ்ட்ரைக்ஸை இன்றைக்கி பெரிய அளவு பிளான் பண்ணியிருப்பாங்க. நீங்கள் காலையில் தான் இந்த வீடியோ பார்ப்பீங்க. நீங்கள் பார்க்கக்கூடிய நேரத்தில் ஒரு 30 மிசைல்ஸ் ஆகுது உக்ரைனின் மீது, குறிப்பாக தலைநகரத்தின் மீது ரஷ்யா தாக்குதல் நடத்தி இருக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஒரு 20 இஸ்கேந்தர் மேபி அதிகமாக பயன்படுத்தி இருக்கிறதுக்கான
சான்சஸ் இருக்குது. ஆனால் நேற்று இம்ப்ரெசிவான ஒரு சம்பவம், ரஷ்யாவோட இந்த X-69 வகையான ஏவுகணை ஸ்டெல்த் ஃபைட்டர் ஜெட்ஸ்லேருந்து லான்ச் பண்ணக்கூடிய ஏவுகணை உக்ரைனுக்கு பெரிய ஒரு தலைவலியாக இருந்துச்சு. இந்த இன்டர்செப்ஷன் ரேஷியோ பேட்ரியாட் இருந்தப்பவும் சரி, இல்லை அவங்களோட விமானப்படையை பயன்படுத்துகிறப்பவும் சரி, ஏன்னா இது வந்து ஒரு சப்சானிக் க்ரூஸ் மிசைல், ஸ்டெல்த் க்ரூஸ் மிசைல் தான், ஆனால் சப்சானிக் க்ரூஸ் மிசைல். அதை நீங்கள் விஷுவலி கன்ஃபார்ம் பண்ணிட்டீங்கன்னா அதை சுட்டு விடுறதுக்கான சான்சஸ் அதிகம். இதோட இன்டர்செப்ஷன் ரேஷியோ இப்போ உக்ரைன் கிட்ட கரண்ட்டாக எந்த அளவுக்கு இருக்குன்னு பார்த்தோன்னா 18% தான். ஒரு 10 மிசைல்ஸ் உள்ள ஃபயர் பண்ணப்படுதுன்னா அதில் 1-2 மிசைல்ஸ் தான், ஒன்று கன்ஃபார்மா, ரெண்டாவது மிசைல் பார்ஷியலி இன்டர்செப்ட் பண்ணுறதுக்கான அந்த ஒரு சான்ஸ் தான் இருந்துட்டு இருக்கு. அப்படி இருக்கக்கூடிய ஏவுகணையை ஒடேசாவோட கடற்கரை பகுதிகளுக்கு வெறும் ஒரு சில, சரி ஓகே, ஒரு 2 கிலோமீட்டர், ஏன்னா மீட்டர் கணக்கு சரியா தெரியல, விஷுவலி பார்க்குறப்ப அந்த மிசைல் இன்டர்செப்ஷன் தெரியுது. பக்காவாக பிளான் பண்ணியிருக்காங்க. ஏன்னா உக்ரைன் பண்ணக்கூடிய ஒரு இது வரைக்கும் உக்ரைன் பண்ணதில் சிறப்பான ஒரு சம்பவமாக இது மாறி இருக்கு. அந்த மிசைலை பார்த்துட்டு அதை சேஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. உக்ரைனோட MiG-29 இந்த ஒரு சேஸில் இன்வால்வ் ஆகுது. இதில் ஆச்சரியப்பட வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னா, அந்த வீடியோ பார்க்குறப்போ அந்த மிசைல் மெனுவர் பண்ண ஆரம்பிக்குது. இதை நோக்கி ஒரு இன்டர்செப்டார் மிசைல் ஃபயர் பண்ணப்படுறப்போ கடைசி நேரத்தில் ஒரு மெனுவரை பண்ணி ஃபர்ஸ்ட் மிசைல்ல இருந்து தப்பிச்சது. அது போகக்கூடிய வேகம், இந்த விமானத்தோட வேகம் அதை விட கூடுதலாக இருக்கிறதுனால அவங்க கிட்ட இருக்கக்கூடிய கன்ஸை பயன்படுத்தி இதை சுட்டு விடுறதுக்கான முயற்சிகள் பண்ணப்படுது. ஆனால் அப்பயும் பண்ண முடியல. இரண்டாவது உடனடியாக அடுத்த ஒரு மிசைல் ஃபயர் பண்ணப்பட்டு இரண்டாவது மிசைல் அது மாட்டிச்சு. ரொம்ப முக்கியமான ஒரு வீடியோ வெளியில் வந்திருக்கு. ஒரு மிசைல் எந்த அளவுக்கு எவேசிவ் மெனுவர் பண்ணிட்டு இருக்கு, அதை டிஃபெண்ட் பண்ணுறதுக்கு இவங்க என்னெல்லாம் பண்ணாங்கிறது பெரிய அளவில் பேசு பொருளாக மாறி இருக்கு. நல்லா இருந்துச்சு. ஒரு மிசைல் இன்டர்செப்ட் பண்ணுறாங்க, அதுவும் உக்ரைனுக்கு இது மாரல் பூஸ்ட்டை கொடுக்கும். இதை பார்க்குறப்போ உக்ரைனுக்கு ஆதரவாக இருக்கக்கூடிய நபர்கள் இது எல்லாருக்குமே ஒரு மாரல் பூஸ்ட்டை கொடுக்கும். ஏன்னா முதல் முறையாக இந்த மாதிரி ஒரு வீடியோ வந்திருக்கு. ஸோ அது நல்லா இருந்துச்சு, அதனால் அந்த வீடியோ இந்த இடத்துல காமிக்கிறேன். எப்படி ஒரு யுத்தத்தில் இதெல்லாம் நல்லதாக நடக்குதோ அதை விட அதிகமான அளவுக்கு சில கஷ்டமான காரியங்களும் நடக்கும். என்னன்னா, நேற்று ட்ருஸ்பேக்கா பகுதியில் ரஷ்யாவோட கிளைட் பாம்ஸ் ஒரு பிரிட்ஜை அட்டாக் பண்ணியிருக்காங்க. அட்டாக் பண்ணது பெருசு இல்லை, அது டெய்லி ரெகுலர். ஆனால் பிரச்சனை என்னென்னா, அது ஒரு அதிகாலை நேரத்தில் நடந்த தாக்குதல்ன்றதுனால அந்த பிரிட்ஜில் போயிட்டு வந்து ஒரு கார் அதில் மாட்டிச்சு. கேஷுவல் டிஸ்கவுண்ட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு குடும்பத்தில் இருக்கக்கூடிய நபர்கள் மொத்தமாக அந்த காரில் இருந்ததாகவும் அதில் யாருக்கும் உயிருக்கு எந்த ஆபத்தும் இல்லை, ஆனால் நிறைய இன்ஜுரிஸோடு அவங்க மீட்கப்பட்டிருக்காங்கன்ற ஒரு செய்தியும் வெளியில் வந்திருக்கு. லோக்கல் மீடியாஸ் தான் ரிப்போர்ட் பண்ணியிருக்காங்க. அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட்ன்றது எதுவும் வரல. ஒரு யுத்தம் எந்த அளவுக்கு மோசமாக போயிட்டுருக்கும். நார்மலாக நீங்கள் ஒரு பிரிட்ஜ் மேலே போயிட்டுருக்கீங்க, அப்படி நீங்கள் அந்த பிரிட்ஜ் மேலே போகிறப்போ திடீர்னு ஏதோ ஒரு பெரிய ஒரு மிசைல் அந்த இடத்துல விழுந்து வெடிக்குதுன்றப்போ ரொம்ப பெரிய ஒரு இம்பாக்ட் அது கொடுக்கும். அவங்க ரெக்கவர் ஆகி வந்தாலும் சைக்காலஜிக்கல் இம்பாக்ட், பிரிட்ஜை பார்க்குறப்பலாம் அந்த பயம் வருது, இல்லை இந்த யுத்தத்தை பற்றின செய்திகளை கேட்குறப்போ அந்த பயம் வருதுன்றது அடுத்த கட்டமாக இது கொண்டு போகும். ஸோ இந்த யுத்தம் சீக்கிரம் முடியணும். எல்லாரோட ஒரு விருப்பமும் அதுதான். இதை முடிக்கிறதுக்கான அந்த முயற்சிகளில் 2 நாட்டு தலைவர்களும் ஈடுபடணும். குறிப்பாக ஜெலன்ஸ்கி அவர்கள், என்னப்பா நீ ரஷ்யா வந்து கேள்வியே கேட்க மாட்டியா, ரஷ்யா வந்து இந்த இடத்துல அக்ரஸராக இருந்துருக்காங்க, அப்போ அவங்க செய்கிறது தப்புலேன்னு கேட்டிங்கன்னா அவங்க பண்ணுறது தப்பு தான். ஆனால் இன்றைக்கி நிலைமையில் உக்ரைனோட அதிபர் சில விஷயங்களை விட்டு கொடுத்து தான் ஆகணும். ப்ராக்டிக்கலி பேசுங்க. இன்றைக்கி ரஷ்யாவோட அப்பர் ஹேண்ட் இருக்குது. அதை எதிர்த்து நீங்கள் போராடி தான் எல்லாத்தையும் மீட்கணும்னா அது இந்த ஜென்மத்தில் எனக்கு தெரிஞ்சு பாசிபிளே இல்லை. 1.5 லட்சம் ஸ்கொயர் கிலோமீட்டர் கிட்ட ரஷ்யா அவங்களோட நிலத்தை பிடிச்சி வச்சிருக்காங்க. அதை விட அதிகமாக இருக்கிறதுக்கான சான்ஸ் இருக்குது, இல்லை மோர் ஆர் ப்ராபப்ளி கொஞ்சம் கம்மியாக இருக்கிறதுக்கான சான்ஸ் இருக்குது. 4ல் 1ன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு ஒரு 20% வரைக்கும் நிலப்பகுதியை பிடிச்சிருக்கிறதுக்கான சான்ஸ் இருக்குது. இது கொஞ்ச நாள் இல்லை சில வருஷங்கள் போகிறப்போ 4ல் 1ன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு மாறதுக்கான சான்சஸும் இருக்குது. ஸோ அந்தளவுக்கு போகாமல் இந்த யுத்தத்தோட விளைவுகளை குறைக்கணும் பேச்சுவார்த்தை தவிர வேறு வழியில். அவரோட ஈகோவை விட்டுட்டு, ஏன்னா ஜெலன்ஸ்கி அவர்கள் யாரோட பேச்சு கேட்டு இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கான்னு தெரியல. உக்ரைனியர்களே இந்த யுத்தத்தை வெறுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஒடேசான்னு நினைக்கிறேன், ஒடேசாவா இல்லை எந்த பகுதின்னு தெரியல, ஆனால் கடற்கரை ஒட்டிய பகுதியில் தான் ஃபோர்ஸ்டு மொபிலைசேஷன் நடக்கிறப்போ தன்னோட கணவரை கூட்டு போக ட்ரை பண்ணுறாங்கன்னு சில நாட்களுக்கு முன்னாடி அவரோட மனைவி அவருக்கு அந்த இடத்துல ஹக் பண்ணி ரொம்ப நான் விட மாட்டேன்னு ஸ்க்ரீம் பண்ணக்கூடிய அந்த வீடியோலாம் பெரிய அளவில் வைரலாக மாறிட்டு இருக்கு. இதெல்லாம் உக்ரைனுக்குள்ளே நடந்துட்டு இருக்கு. ஸோ இந்த யுத்தம் சீக்கிரம் முடியணும், இந்த மாதிரி பிரச்சனைகள்லேருந்து உக்ரைன் வெளியில் வரணுன்றது தான் இப்போ என்னோட ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூவிலேருந்து நான் என்னோட ஒரு பதிலாக சொல்லிட்டு இருக்கேன். அண்ட் உக்ரைனோட முயற்சின்றது உக்ரைனுக்கான நல்லது மட்டும் கிடையாது, ஒட்டுமொத்த ஐரோப்பாவுக்கான நல்லது. உக்ரைனில் இதே மாதிரி பிரச்சனை போயிட்டு இருந்ததுன்னா ஐரோப்பா மொத்தமும் உணவு தட்டுப்பாடில் சிக்கும். காரணம், ஐரோப்பாவோட அந்த வீட் பவுல்னு சொல்லக்கூடிய பேர் உக்ரைன் கிட்ட தான் இருக்குது. அந்த அளவுக்கு விவசாய ப்ரொடக்ஷன் அந்த இடத்துல இருக்குது. ஏற்கனவே அதில் பாதிக்கு அதிகமான இடத்த ரஷ்யா கிட்ட இழந்துட்டாங்க. ஸோ இதுக்கப்புறமும் இதை தாமதப்படுத்தாமல் கூடிய சீக்கிரத்தில் உக்ரைனுக்கு நன்மைகள் நடக்கும்ன்றது நடந்தாகணும், வேறு வழி இல்லை. ஸோ இதை பற்றி உங்களோட கருத்துக்கள்னு சொல்லி மறக்காம கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள். ஒரு பக்கம் உக்ரைன் யுத்தம் இப்படி போயிட்டு இருக்கப்போ இன்னொரு பக்கம் ஈரானை வச்சு தரமான சம்பவத்தை ரஷ்யாவும் சீனாவும் சேர்ந்து அமெரிக்காவுக்கு எதிராக பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. இதை பற்றி உங்களோட கருத்துக்களையும் மறக்காம கமெண்ட்ஸும் சொல்லுங்கள். ட்ரம்ப் அவர்கள் இதெல்லாம் கெஸ் பண்ணாமல் இருக்க மாட்டார். பார்ப்போம் என்ன நடக்குது. ஸோ அடுத்த வீடியோஸ் நிற்போம். அது உங்களுக்கு உங்கள் ஆர்கே.